கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசு பல்வேறு வரலாற்று சாதனைகளை நிகழ்த்தியுள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம். கூட்டணி கட்சிகளை ஒட்டுண்ணி போல காங்கிரஸ் உறிஞ்சுவதாகவும் விமர்சனம். தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கி கணிசமாக அதிகரித்துள்ளதாக பிரதமர் மோடி பேச்சு. சிக்கிம் மற்றும் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்திருப்பதாக பெருமிதம். எதிர்க்கட்சிகள் இந்துக்களை அவமதிப்பதை பொறுத்துக்கொள்ள முடியாது என பிரதமர் மோடி ஆவேசம். நாட்டில் ஜனநாயகம் தழைக்க இந்துக்களே காரணம் என்றும் பேச்சு. பிரதமர் நரேந்திர மோடியின் உரை முழுவதும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். மணிப்பூர் வன்முறை, நீட் முறைகேடு குறித்து முழக்கம். அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட தனது உரையின் பகுதிகளை மீண்டும் சேர்க்க வேண்டும். மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக வாக்கு யாருக்கு? திமுக, பாமக தலைவர்களிடையே கருத்து மோதல். புதுக்கோட்டையில் காவல்துறையினர் கொடூரமாக தாக்கியதில் சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டதாக இளைஞர் புகார். மாட்டு வண்டி பந்தயத்தில் ஏற்பட்ட பாதிப்பு என காவல்துறை விளக்கம். திருச்செந்தூர் அருகே ஓய்வு பெற்ற ஆசிரியர் வீட்டில் நகை, பணம் கொள்ளை. 1 மாதத்தில் திருப்பி தந்து விடுவதாக எழுதி வைத்து விட்டு சென்ற திருடன். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதல் 2 T20 போட்டிகளில் தமிழக வீரர் சாய் சுதர்சன் உள்ளிட்ட 3 வீரர்களுக்கு இடம். புயல் காரணமாக உலகக்கோப்பை இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்பாததால் மாற்று வீரர்களை அறிவித்தது BCCI. வடகிழக்கு மாநிலங்களில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அசாமில் கனமழையால் வெள்ளத்தில் மிதக்கும் காசிரங்கா வனவிலங்குகள் சரணாலயம்.